Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம weight loss challengeோட 5வது நாள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் செக் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வந்து 83 கிலோவும் 600 கிராம் இருக்குது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 83 கிலோவும் 450 கிராம் இருந்துச்சு. இன்றைக்கி 150 கிராம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா நேற்று தயிர், உருளைக்கிழங்கு இதெல்லாம் நிறையவே சாப்பிட்டதுனால நல்லாவே வெயிட் ஏறிடுச்சு. வெயிட் செக் பண்ணதுக்கப்புறமா எப்பயும் போல் தண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் ஒரு ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா, அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். தேன் எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக தேன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கருப்பட்டி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். ஸோ அது வந்து நான் வேக வச்சு பசங்களுக்கு கொடுத்துட்டு அதிலிருந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுவுமே வந்து நமக்கு உடம்பு வந்து கேஸ் பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேறு எதுவும் எடுக்க போகிறதில்ல, இது மட்டும்தான் இன்றைக்கி. இது கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறுமே ஃபில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லஞ்சுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி கொஞ்சமாக ரசம் சாதம் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் முருங்கைக்காய் நிறையா இருந்துச்சு அப்படிங்கனால முருங்கைக்காவை பொரியல் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக பருப்பு அது வந்து தாளித்து வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கான லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா இது தான். எதுவும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணலை. ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா டீ, காஃபி எதுவுமே நான் எடுத்துக்கலை. ஏன்னா எனக்கு வந்து நாளே பார்த்திங்க அப்படின்னா வெயிட் வந்து ஃபஸ்ட் நாளோட இன்றைக்கி வந்து வெயிட் ஜாஸ்தியான மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து அரிசி மாவில் உள்ள தோசை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, நல்லா தயிர் இதெல்லாம் வந்து சாப்பிட்டதுனால நல்லாவே ஏறிடுச்சுங்கிறதுனால இன்றைக்கி நான் ராகி அடை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி மில்லட்ஸில் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே சமயம் நமக்கு வெயிட்டை வந்து கெயின் பண்ணாமலும் இருக்கும். அதே மாதிரி நம்ம வெயிட் லாஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும். ஸோ அது வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களோட வேலைகளை கரெக்டாக நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஒரு நாள் முன்ன பின்ன உங்களுக்கு வெயிட் வந்து முன்ன பின்ன ஆக தான் செய்யும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஒரு நாளுக்கு வந்து நமக்கு ஜாஸ்தியாக காட்டும், ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக காட்டும். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வெயிட்டை வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த வெயிட் லாஸ் அந்த சாப்பாடு மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸசைஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போதுமே உங்களுக்கு அந்த வெயிட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டோட கலோரிஸ் வந்து கம்மியாகும். ஸோ அப்போ உங்களோட வெயிட்டை வந்து கெயின் ஆகாமல் கண்ட்ரோலாக வச்சுருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.